பிரசங்கி 7ஆம் அதிகாரம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவனுடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் துக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். முக துக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் துக்க வீட்டிலே இருக்கும். மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். மூடனின் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்களின் படபடப்பை போலிருக்கும். இதுவும் மாயையே. இடுக்கண்ணானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதின் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இந்நாட்களை பார்க்கிலும் முன் நாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானமல்ல. சுதந்திரத்தோடே ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதிலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகமும் திரவியம் கேடகமும். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. தேவனுடைய செயலை கவனித்துப் பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கு ஒன்று எதிராக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என் மாயின் நாட்களில் கண்டேன். தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாயிராதே. உன்னை அதிக ஞானியுமாக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே. அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பதும் நலம். தேவனுக்கு பயப்படுகிறவன் இவைகள் எல்லாவற்றையும் காக்கப்படுவான். நகரத்திலுள்ள 10 அதிபதிகளை பார்க்கிலும் ஞானம் ஞானியை அதிக பலவானாக்கும். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேக தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன். ஞானவானாவேன் என்றேன். அது எனக்கு தூரமாயிற்று. தூரமும் மகா ஆழமாயிருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும் மதிக்கேட்டின் ஆகாயத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தையும் அறியவும் என் மனதை செலுத்தினேன். கண்ணிகளும் வலைகளுமாகிய நெஞ்சமும் கயிறுகளுமாகிய கைகளுமுடைய ஸ்திரியானவள்
சாவிலும் அதிக கசப்புள்ளவள் என்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்குணவானாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான், பாவியோ அவளால் பிடிக்கப்படுவான். காரியத்தை அறியும்படி ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி, இதோ இதை கண்டுபிடித்தேன் என்று பிரசங்கி சொல்லுகிறான். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனைக் கண்டேன், இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன்,